பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் ஐரோப்பால முதல் இயந்திர கடிகாரங்கள் தோன்றினப்ப கடிகார வடிவமைப்பாளர்கள் ஒரு நிலையான ஸ்டாண்டர்டான அமைப்பை விரும்பினாங்க. அதனால இந்த அமைப்பை லாக் பண்ணி அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அதே முறையை நம்ம தொடர்ந்துகிட்டு இருக்கோம். இவ்வளோ நாட்கள் 24 மணி நேரமா இருந்தது, எதிர்காலத்துல ஏன் 25 மணி நேரமாக போகுது? பூமி சுழல்றது பம்பரம் மாதிரி. பம்பரத்தை முதல்ல சுத்தி விடுறப்போ பயங்கர வேகமா சுத்தும், அப்புறம் மெதுவா வேகம் குறையும். பூமியோட சுழற்சியை எது மெதுவாக்குது அப்படின்னா சந்திரன். திடீர்னு கிடையாது, மெதுவாக்கும். சந்திரன் பூமியில இருக்கக்கூடிய பெருங்கடல்களை ஈர்க்கும். பூமியில கடல் அலைகள் உருவாக சந்திரன் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அதோட ஈர்ப்பு விசை பூமியில உள்ள கடல்களை தன்னை நோக்கி இழுக்குது. அதனாலதான் நிலா இருக்க பக்கம் கடல் அலை அதிகமா உயரும். சூரியனோட ஈர்ப்பு விசையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனா சந்திரன் பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால அதோட தாக்கம் அதிகமா இருக்கு. இன்னொன்னு, சந்திரன் மெதுவா சுத்தும், பூமி வேகமா சுத்தும். ஆக அந்த அலைய பூமி முன்னோக்கி இழுத்துட்டு போகும், சந்திரன் பின்னோக்கி இழுக்கும். சந்திரன் இழுக்குதுல அதுதான் பிரேக் மாதிரி. நீங்க வேகமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை பின்னாடி ஒருத்தர் சட்டையை பிடிச்சு இழுத்தா உங்க ஓட்டத்தோட வேகம் குறையும்ல, அந்த வேலையைத்தான் சந்திரன் பண்ணுது. இப்படி சந்திரனால ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கும் கிட்டத்தட்ட 1.7 மில்லி வினாடிகளை பூமி இழக்குது. அப்படி பல நூற்றாண்டுகள் போக போக 1 மில்லி வினாடியா சேர்ந்து பூமி சுத்துறதுக்கு ஆகக்கூடிய காலம் 24 மணி நேரத்திலிருந்து 25 மணி நேரமா மாறுது. இது புதுசு இல்ல. பூமியோட பகல் நேரம் அப்பவும் நிலையா இருந்ததில்ல, முன்னாடியும் கூட. ரொம்ப முன்னாடி காலத்துல பகல் நேரங்கள் 10 மணி நேரத்துக்கெல்லாம் குறைவா இருந்திருக்கான். அப்புறம் 19 மணி நேரம், 29 மணி நேரம், இப்ப 24 மணி நேரம். இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்ப மரத்தோட வயசு அதோட தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய வளையங்களை வச்சு கணக்கிடுவாங்க. அதே மாதிரி பவளங்களோட வளையங்களை வச்சு அதோட வயசை கணக்கிடுவாங்க. அந்த மாதிரி சில பவளங்கள் 5000 ஆண்டுகள்லாம் வயதோட இருக்கு. அதே போல கடலோரங்கள்ல இருக்கக்கூடிய பாறைகளோட அடுக்குகள், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணப்பதான் இந்த நேரம் கூடுனதெல்லாம் கண்டுபிடிக்கப்படுது. பவளங்கள்ல ஒரு நாளைக்கு ஒரு வளையம் வளரும். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வருடத்துல 400 நாட்கள்லாம் இருந்ததா இதன் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் குறுகிய காலத்தோட தான் இருக்கும். 10 மணி நேரம் 19 மணி நேரம் அப்படிங்கிற பகல் நேரம் நீடிச்சுது அப்படின்னா அப்போ ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்ப குட்டி தான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா 400 ஆண்டுகள் அப்படிங்கிறதுலாம் கம்மி தான். இப்ப 24, அடுத்து 25, அதை தாண்டியும் கூட போக வாய்ப்பு இருக்கு. 25 மணி நேரமாக போறதை நினைச்சு நம்ம கவலைப்படணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சூரியன் வழக்கம் போலதான் உதிக்கும், கடிகாரங்கள் வழக்கம் போலதான் இயங்கும். ஆனா விஞ்ஞானிகள் ஏன் இதை பத்தி கவலைப்படுறாங்க? ஏன்னா பூமி நிலையானது கிடையாது. சில நேரங்கள்ல வேகமா சுழலும், சில நேரங்கள்ல மெதுவா சுழலும். அதனால விஞ்ஞானிகள் அப்பப்போ ஒரு கூடுதல் வினாடியை சேர்ப்பாங்க. அதுக்கு பேரு லீப் வினாடி. நாம அணுக்கடிகாரங்களை பயன்படுத்துறோம், அது ரொம்ப துல்லியமா இருக்கும்.